உங்கள் அனைவருக்கும் இனிய திங்கள் காலை வணக்கம். நாம் திங்கள் என்று எப்பொழுதும் வேலைக்கு செல்வதை பற்றி பேசுவோம். அன்று தவறிவிட்டால் இந்த வாரம் முழுவதும் தவறும் என்று பேசியிருக்கோம். இன்று பார்க்க போவது வேலைகளை பற்றி. நான் ஏற்கனவே கூறியிருக்கு, வேலைகளில் மிக கடினமான வேலை டிரைவர்களை. ஏன் தன் உயிரை பணியம் வைத்து செய்யக்கூடிய வேலை எல்லா வேலைகளும் ஒரு விதம். அதுபோல் ஆனால் இந்த டிரைவர்களுக்கு பல துன்பங்கள் இருக்கிறது. ஒரு காலத்தில் 6 வீல் வண்டி 10 டன் 50 டன் லோடு இருந்த ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர வளர 10 வீல் 12 வீல் 14 16 லோடோ 20 30 40 இப்படி போயிடுச்சு. இப்போ இன்னும் அதை விட மிக கடினம். பாதையில் செல்லும் போது வழி விடாவிட்டார் அவரிடம் சண்டை போடுவது, அவரை வழிவிடாமல் மதிப்பது, இதெல்லாம் மிக தவறு. உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள், அவர்களுடைய கஷ்டத்தை உணருங்கள். அப்பொழுது உங்களுக்கு பெருந்தன்மை வந்தால் உங்கள் குணம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் பசு மேய்க்கிறவன் பல்சர் ஓட்டுறான், எருமம் மேய்க்கிறவன் எமகம், கழுத மேய்க்கிறவன் கார், இந்த மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் அந்த நிலையில் இல்லாமல் வேறு நிலையில் நினைச்சிங்க அவருடைய கஷ்டத்தை பார்க்கணும். அதான் உங்களுக்கு பெருந்தன்மை உயர். தன்னை போல பிறரை எண்ணு என்பதுடன் பிற கஷ்டத்தை நீ உணரு என்பதே இல்லை. ஆகவே டிரைவர் வேலை மிக ஒரு கடினமாக வேலை. எல்லா வேலைகளும் கடினம், ஆனால் அதிக கடினம் தன் உயிரை பணியை செய்யக்கூடிய வேலை கிடையாது. ஆகவே இந்த வீடியோவை முழுவதாக இருந்தார்கள் பின்னாடி ஒரு வீடியோ அதில் காமித்திருப்பேன் ஒரு வண்டி, அதுபோல் பல விதம், அதை ஒன்று உதாரணம் காட்டணும். நன்றி, வணக்கம். வண்டியே தூக்குது பாருங்க. இதுதான் ஒரு ஹெவி டிரைவர்களுக்கு கஷ்டம். இதை புரிஞ்சிக்காமல் ரோட்டில் போகிறவங்க பயம்னு ஹார்ன் அடிக்குது, மெதுவாக போகிறது. இப்படி ஒரு பெரிய வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு வந்து மண்ணை கொட்டிட்டு போனால் தான் அவருக்கு சம்பளம். பெரிய டேஞ்சர்ஸ். இப்படிலாம் வாழ்கிறவங்க தான் டிரைவர்ஸ். அதை புரிஞ்சிக்காமல் ரோட்டில் போகிறவங்க அவங்கள திட்டுறதும் சண்டைக்கு போகிறதும் லாரி டிரைவர்னு கேவலமாக நினைக்கிறதும் பாருங்கள். எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள், தெரியுதா? அந்த வண்டி வெளியே வர்ற பொசிஷன் பார்ப்போம் எப்படி வருது. அப்பா பார்த்தீங்களா? இதுதான் ஒவ்வொரு லாரி ஒவ்வொரு மாதிரி. இந்த லாரி இப்படி, வேறு லாரிங்களில் பல விதமான கஷ்டங்கள் இருக்கும். தான் டிரைவருடைய கஷ்டங்கள், அதை புரிஞ்சுக்கணும்.